இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் என்னன்னா, ஏன்னா அவங்க எனக்கு ஒரு பெரிய பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன். நீங்க எல்லாருமே அவர் அழிச்சதை பத்தி பேசுறீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த முருகன் அவரையும் திருநீரை வைக்க வச்சுட்டாரு. நான் அந்த மாதிரி யோசிச்சேன். அடடா முருகா, அவரு எடுத்து அந்த திருநீரை பூசினார்ல, உண்மையுமே அழகா இருந்தது அவர் பாக்குறதுக்கு. அந்த திருநீரோட நான் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாரும் அழிச்சதை பத்தி பேசுறோம், நான் அவரது வச்சதை பத்தி யோசிச்சேன். ஆக முருகன் எங்கேயாவது ஏதாவது ரூபத்தில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ நிரந்தரமாக வச்சிருவார். ஐயோ சார், நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாத்துக்கும் தயவு செய்து ஒன்று சொல்றேன். இதுவரைக்கும் அரசியல் தெருவில் இருந்தது, இதுவரைக்கும் அரசியல் வேற வேற இடத்துல இருந்தது. அரசியல் ஆன்மீகத்திலையும் இப்போ இவங்க பேசி தான் கொண்டு வராங்க. இங்க இவங்க எல்லாம் ஒண்ணு நடத்துனாங்கன்னா இந்துக்கள் ஒன்னாயிடுவாங்க. அப்ப எவ்வளவு நாள் தான் பிரிச்சே வைப்பீங்க சார்? இப்ப நமக்குள்ள என்னன்னா, இந்த மதவாத பிரச்சனைகளை பேசி 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 வெறுக்குது சார். நானும் நீங்களும் நண்பனாவே இருக்க முடியல. ஒரு கடைக்கு போனா நீ வேற ஆளா நான் வேற ஆளான்னு பார்க்க அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாம் அரசியல் தான் காரணம். சோ அவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு சார். ஹஜ்ஜுக்கு போறான், வருஷத்துக்கு கோடி பேர் போறாங்க, புனித யாத்திரை போறாங்க. எவ்வளவு பேர் கடவுளுக்காக வேண்டாங்க. அவங்க மதத்துல அது சிறப்பா பண்றாங்க. நாம் ஒரு விஷயம் செய்ய பொழுது மட்டும்தான், அது குறிப்பா பாருங்க, நாம் செய்ய போது மட்டும்தான் இது ஒரு மதமா பார்க்கப்படுதே தவிர, மற்றவர்கள் ஒரு வேற கோயிலுக்கு போகும்போது, வேற மதத்துக்காரங்களுக்கு இஃப்தார் விருதுக்கு போகும்போதோ இல்ல சர்ச்சுக்கு போகும்போதோ அது மதச்சார்பின்மை. அவங்கெல்லாம் மதச்சார்பின்மை போவாங்க. ஆனா இந்துக்கள் நாம் ஒரு விஷயத்தை நடத்தும் போது